ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கோல்டு வாங்கும் பொழுது 3 மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம வாங்குகிற கோல்டுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்க முடியும். அந்த 3 மெத்தட் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கோல்டு ரேட்டு, அதாவது 30 செப்டம்பர் 2024 அன்றைக்கி 1 கிராம் கோல்டுடைய ரேட்டு 7080 ரூபா. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 29ஆம் தேதியை விட ஒரு 15 ரூபா கம்மியாக இருக்குது. 29ஆம் தேதி 7095 ரூபா இருந்துச்சு. இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கூடுமா குறையுமான்னா எப்படி ஆகும்னே தெரியாது. ஏன்னா கூடலாம், ஒரு வேளை வந்து குறையலாம். கூடுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது, குறையிறதுக்கு வந்து குறைவான வாய்ப்பு தான் இருக்குது. அதுவும் குறைஞ்சாலும் ஒரு 10 ரூபா 15 ரூபா இந்த ரேஞ்சுக்கு தான் குறையும். ஏன்னா வந்து இப்போ தங்கம் விலை அதிகரிச்சுக்கிட்டே வருது. காரணம் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதனாலையும் தங்க விலை ஏறுது. அதர் கண்ட்ரீஸ்லலாம் வந்து எக்கனாமிக் ப்ராப்ளத்தினாலையும் இந்த தங்க விலை ஏறத்துக்கு அதிக வாய்ப்பு தான் இருக்குது. தங்கம் வந்து குறையுமானா குறைஞ்ச பாடில்லை. ஏன்னா அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தால் இன்னும் அதிகமாக தான் தங்கம் விலை ஏறும். இந்த தங்க விலை ஏற்றத்தில் நம்ம வந்து வாங்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா 7000 ரூபான்றது ஒரு சில பேருக்கு வந்து ஒரு மாதத்துடைய சம்பளமாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தங்கம் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது நம்மளுக்கு 1 கிராம் தங்கன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப எட்டாத கனியாக தான் இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 1 கிராம் வாங்க போனால் அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் போட்டு இன்னும் தங்க விலையை ஏற்றி இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக ஆயிடுது. நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சோம்னா தங்கத்துக்கு மட்டும் நம்ம வரி கட்டி வாங்கிக்கிட்டு வரா மாதிரி 3 மெத்தடு இருக்குது. அந்த மெத்தடை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ஒரு தங்கம் வாங்குகிறோன்னா வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி இது 3ம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம ஜுவல்ஸாக வாங்கும் பொழுது. சிலர் வந்து தங்கம் விலை ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு கடகடான்னு போயிட்டு கோல்டு காயினாக வாங்கிடுறாங்க. ஏன்னா வந்து வேஸ்டேஜ் கம்மி, மேக்கிங் சார்ஜஸும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயினுக்கு கிடையாது, டையிங் சார்ஜஸ் தான் இருக்கும், ஜிஎஸ்டி. அதனால் வந்து கடகடான்னு ஒரு மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து அதை கொண்டு போய் கோல்டு காயினாக ஒரு மாதமாக வாங்கி வைக்கிறாங்க. கோல்டு காயினுக்கு பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் 3%, டையிங் சார்ஜஸ்ன்னு 50 ரூபா போடுறாங்க, ஜிஎஸ்டி 3%. இதுதான் வந்து கோல்டு காயின் வாங்கும் பொழுது நம்மளுக்கு போடுற வேஸ்டேஜ், அதோட ஜிஎஸ்டி. ஜுவல்ஸாக வாங்கும் பொழுதும் வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ்ஸு போடுறாங்க தான். ஆனால் வந்து கோல்டு காயினுக்கு குறைவாக இருக்கும். நம்ம ஜுவல்ஸாக வாங்கினா அதிகமாக இருக்கும். இது மாதிரி ஜுவல்ஸு, கோல்டு காயின் வாங்கும் பொழுது நம்ம சில ட்ரிக்ஸு, டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம தங்கத்தை மட்டும் விலை கொடுத்து வரி கட்டி வாங்கிக்கிட்டு வரா மாதிரி இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நாம் கோல்டு காயின் வாங்கும் பொழுது எப்படியெல்லாம் நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத கேல்குலேஷனில் பார்க்கலாம். 1 கிராம் கோல்டு காயின் 7080 ரூபா. வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3% போடுறாங்க ஜிஆர்டிலலாம். மற்ற ஜுவல்லரி ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா 2% இருக்குது. நான் வந்து ஹையஸ்ட்டாக 3% போட்டிருக்கேன். இந்த 3%க்கு எவ்வளோன்னா 212.8, அதாவது 213 ரூபா. அதே மாதிரி ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 213 ரூபா. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் பொழுது 426 ரூபா வரும். அதோட டையிங் சார்ஜஸ் ஒரு 50 ரூபா, 476 ரூபா. நம்ம 1 கிராம் கோல்டு காயின் வாங்கும் பொழுது ரேட்டு 1 கிராம் 7080 ரூபா. அதோட இந்த 476 ரூபான்றது நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம வாங்கிக்கிட்டு வரணும். வேஸ்டேஜ், டையிங்கு, ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து நம்ம வாங்கிக்கிட்டு வரோம். 1 கிராமுக்கே 476 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது மாதிரி நம்ம ஒரு மாதமும் ஒரு கோல்டு காயின், அல்லது வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை கோல்டு காயின் நம்ம வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கோல்டு காயினுக்கும் நம்ம 476 ரூபா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே வந்து தங்கம் விலை இங்கே ஏறிச்சேன்னா இன்னும் இந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆகும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 10 கிராம் நீங்கள் சேர்க்குறீங்க.
ஒரு மாதமும் ஒரு கோல்டு காயின் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் 10 கிராமுக்கு கேல்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோன்னா 4760 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறோம். நிறைய பேர் சொல்லுவீங்க இதே வந்து நான் டைரெக்டாக போய் ஜுவல்ஸாக வாங்கினா நான் இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த கோல்டு காயின் வாங்க தொட்டு எனக்கு இந்த 476 ரூபா தான் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட மாதமானா தான் அமௌண்ட் இருக்குது, ஒரு லம்பான ஒரு சவரத்துக்கான அமௌண்ட்டெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது எங்களால் இப்படி தானே வாங்க முடியும்னு நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். நான் வந்து ரொம்ப லாங்காக சேர்த்து வச்சு 7000 சேர்த்து வச்சு ஒரு வருஷம் கழித்து வாங்குங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. ஏன்னா வந்து இந்த வருஷம் ஒரு ரேட் இருக்குது, அடுத்த வருஷம் வேறு ரேட் இருக்குது. இன்றைக்கான தங்க ரேட்டும் நாளைக்கான தங்க ரேட்டுமே அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த அமௌண்ட்டெல்லாம் சேவ் பண்ணலாம். நம்ம போய் அவசரப்பட்டு ஒரு கிராமாக 7000 கொடுத்து வாங்கி நம்ம அதிக அமௌண்ட்டை நம்ம வீணாக்குறோம் இந்த வேஸ்டேஜில். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோல்டு காயின் எந்த ஜுவல்ஸும் நான் வாங்க போகிறது கிடையாது. நான் சும்மா இன்வெஸ்ட்மெண்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு அந்த காயினை நான் தங்கம் விலை ஏறின பிறகு விற்றுருவேன் அப்படின்றவங்களுக்கு இது மாதிரி வாங்கிறது பெஸ்ட்டு. ஆனால் வந்து நான் கோல்டு காயினை வாங்கி அதை திரும்ப நான் ஜுவல்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இது மாதிரி தான் நீங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க. ஏன்னா வந்து காயின் வாங்கும் பொழுது ஒவ்வொரு கிராமுக்கும் நம்ம வேஸ்டேஜ் 3%, ஜிஎஸ்டி 3%, டையிங் சார்ஜஸ்ஸு. அதே திரும்ப நீங்கள் ஜுவல்ஸாக மாற்றும் பொழுது திரும்ப வேஸ்டேஜ் 14%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 14% திரும்ப கொடுக்குறீங்க, திரும்ப மேக்கிங் சார்ஜஸ் வருது, திரும்ப ஜிஎஸ்டி வருது. அப்போது நீங்கள் காயினாக வாங்கி ஜுவல்ஸாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது 2 வாட்டி நீங்கள் ஜிஎஸ்டியும் வேஸ்டேஜையும் கட்டுறீங்க. இப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த வேஸ்டேஜையும் மேக்கிங் சார்ஜஸையும் எப்படி குறைக்கலாம், எந்தெந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மாதம் 1 கிராம் கோல்டு காயின் வாங்க போகிறேன் அப்படின்னு டார்கெட் பண்ணுறவங்க நீங்கள் வந்து ஜுவல்லரி ஷாப்பில் சீட்டெல்லாம் நிறைய போடுறாங்க, அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களால் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்க முடியும். அதே நேரத்தில் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமையும் வாங்கிக்க முடியும். லலிதா ஜுவல்லரி, ஜிஆர்டி, தங்கமயில் இது மாதிரி வந்து நிறைய ஜுவல்லரி ஷாப் இருக்குது. இந்த ஜுவல்லரி ஷாப்பில் நீங்கள் மாதம் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டி கிராமாக அல்லது வந்து பணமாக வரவு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் குறைவாகவும் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் சில ஜுவல்லரி ஷாப்பில் வேஸ்டேஜே இல்லாமல் கூட கொடுக்குறாங்க. அது மாதிரி நீங்கள் ஜுவல்லரி ஷாப்பை கம்பேர் பண்ணி அந்த ஜுவல்லரி ஷாப்பில் மாதம் நீங்கள் அமௌண்ட்டை போட்டு நீங்கள் கிராமாக வரவு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்க முடியும். ஒரு கிராம் கோல்டு காயினை வாங்கி திரும்ப ஜுவல்ஸாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது 2 வாட்டி நம்ம வேஸ்டேஜுக்கு அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் பணம் வீணாகும். இது மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் மாதம் நகைச்சீட்டு போடுறதுனால உங்களால் வேஸ்டேஜ் பணத்தை மிச்சப்படுத்த முடியும். 2வது பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவ் ஆஃபர். எனக்கு வந்து ஒரு மாதம் பணம் கிடைக்கும், ஒரு மாதம் கிடைக்காது, அல்லது வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை நான் கோல்டு காயின் வாங்குகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் இது மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் எப்போல்லாம் போடுவாங்கன்னு பார்த்துக்குங்க. தீபாவளி, நியூ இயரு, ஆடி ஆஃபரு, பொங்கல் ஆஃபரு, அக்ஷய திருதி இது மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுப்பாங்க, மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் கொடுப்பாங்க. அது மாதிரி டைமாக பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து வச்சுருந்து அந்த அமௌண்ட்டை அந்த நாளுக்கு கொண்டு போய் வேஸ்டேஜ் இல்லாமல் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வாங்கிக்கிட்டு வரும் பொழுது நம்மளால் வந்து பணத்தை மிச்சப்படுத்த முடியும், வேஸ்டேஜ் இல்லாமல் நகையும் வாங்க முடியும். 3வது மெத்தடு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மெத்தடு. மாதம் என்னால் தங்கம் வாங்க முடியாது, 2 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்க முடியாது, வருஷத்துக்கு என்னால் வாங்க முடியும், வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை நான் ஆர்டி போட்டு வாங்க போகிறேன் அல்லது நான் ஜுவல்லரி அடமானம் வச்சு வாங்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த 3வது ஸ்கீம் வந்து ஒரு சூப்பரான ஸ்கீமு, ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு. இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லலிதா ஜுவல்லரிலையும் ஜிஆர்டிலையும் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் தான் இந்த 100% வேஸ்டேஜ் இல்லாத ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமை போட்டிருக்கோம். எங்கள் அம்மா போட்டிருக்காங்க, போன வருஷம் போட்டாங்க அக்டோபரில், இந்த வருஷம் அக்டோபர் முடிஞ்சிடுச்சு. அம்மா நெக்ஸ்ட் மந்த்து போய் ஜுவல்ஸு வாங்க போகிறாங்க. அப்படி வாங்கினாங்கன்னா உங்களுக்கு நான் அந்த ஜுவல்ஸை காட்டுறேன், எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். இந்த டெபாசிட் ஸ்கீம் வந்து ரொம்ப சூப்பரான ஸ்கீமு. நம்மக்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது, நகை வச்சு பணம் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க இந்த டெபாசிட் ஸ்கீமில் லலிதா ஜுவல்லரியில், எனக்கு தெரிஞ்சது லலிதா ஜுவல்லரி அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், ஜிஆர்டிலலாம் போடுறாங்க இது மாதிரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு.
ரூல்ஸ் எல்லாம் என்னான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா லலிதா ஜுவல்லரியில் நாங்கள் போட்டதுனால எனக்கு தெரியும். ரூ. 10,000 இருந்தாவே மினிமம் நம்ம ரூ. 10,000க்கு எவ்வளோ மில்லிகிராமு, கிராம் வரும்னு பார்த்து நம்ம டெபாசிட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா 11 மாதம் ஆன பிறகு நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல், மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் 100% வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இது மாதிரி வந்து நம்மக்கிட்ட ஒரு பல்கான அமௌண்ட் இருக்குது, வருஷத்துக்கு ஒரு முறை நான் தங்கம் வாங்க போகிறேன்றவங்க இந்த ஒன் டைம் டெபாசிட் மூலயமா நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல், மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கிட்டு வர்றது மூலயமா நம்மளுக்கு வந்து பணமும் சேவ் ஆகும். அதே நேரத்தில் வேஸ்டேஜுக்கு நம்ம பணம் கொடுக்க அவசியம் இல்லை. இந்த தங்க விலை ஏற்றத்தில் இது மாதிரி நீங்கள் மாதம் தங்கம் வாங்குறீங்க, 2 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குறீங்க, வருஷத்துக்கு ஒரு முறை வாங்குறீங்கன்னா இது மாதிரி நீங்கள் வாங்கிறதுனால உங்களால் கண்டிப்பாக வேஸ்டேஜ் இல்லாமல் தங்கத்தை வாங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.